புதுச்சேரியில் கனமழையிலும் 84% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரஹ்மான். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் கிட்டத்தட்ட 84% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உள்ளடக்கிய 930 வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இன்று காலை ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது 1 மணி நேரம் கழித்து தொடர்ந்து 3 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக மந்த நிலையிலே இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை காரணமாக மின்தடை ஏற்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது. 1 மணி நேரம் அளவுக்கு நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவானது சரி செய்யப்பட்டு மீண்டும் தொடர்ந்து நடைபெற்றது. புதுச்சேரி முழுவதும் 25 கம்பெனி துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளூர் போலீசார் 6000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் காரணமாக 1-2 அசம்பாவித சம்பவங்களை தவிர பெரிய அளவிலான அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை. மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்தே இருந்தாலும் இந்த கனமழை காரணமாக வாக்கு சதவீதம் குறையும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களுடைய வாக்குகளை அளித்திருப்பது இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து பார்க்க முடிகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதரன், ரகுமான்.